அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். யாரெல்லாம் வேதனையோடு, பலவீனத்தோடு, பிரச்சனைகளோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆண்டவருக்காக காத்திருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு நல்ல அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். யாரு? ஆண்டவர் சொல்றார். பலவந்தர் என்று சொன்னால், உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பலவான்கள் கையில் இருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க, எனக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாரும் பலவான்களாக இருக்கிறாங்க, என்னை காட்டிலும் எல்லாத்துலேயும் அவங்க பலவானாக இருக்கிறாங்க, பதவியில், பணத்தில், படைபலங்களில், இன்னும் உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் பலவான்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களுடைய பிரச்சனைகள் பெருசாக இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பலவந்தரின் கைகளுக்கு உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு ஒரு எளிய குடும்பத்தில் இருந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். என்ன பராக்கிரமசாலியே, நீ எலும்பு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு சின்ன கூட்டத்தை வைத்து ஒரு பெரிய சேனையை முறியடிப்பதற்கு ஆண்டவர் கிதியோனை கொண்டு அற்புதங்களை செய்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலவந்தரின் கைகளுக்கு உங்களை மீட்டு ரட்சிப்பேன் என்று சொல்லி. இந்த வசனங்களை விசுவாசிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி பலவந்தரின் கைகளுக்கு ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக, மீட்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.